பிறந்தநாள் கொண்டாட்டமாக செய்கிறது தடை செய்யப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் யாராவது என்னிடம் வந்து அவர்களின் பிறந்தநாள் கேக்கையோ அல்லது ஏதேனும் உணவையோ கொடுத்தால் அதை சாப்பிடலாமா? ஷிஃபான்கிறவர் துபாயிலேருந்து கேட்குறாரு. அதாவது பிறந்தநாள்னு சொல்லியோ வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒரு கேக்கோ ஒரு உணவோ கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, சந்தோஷமாக இதை தர்றாங்க. இதை நம்ம சாப்பிடலாமா? பிறந்தநாளுங்கிறது மார்க்கத்தில் ரசூலுல்லாவுடைய பிறந்தநாள் பிதஅத்துன்னு இருந்தால் அது பிதஅத்தில் வந்துடும். உலகத்தில் கூட கொண்டாடினா தனிப்பட்ட முறையில் செஞ்சானா அது ஒன்று குற்றம் சொல்கிறதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. அதே நேரத்தில் வந்துக்கிட்டு அவன் தன்னுடைய பிறந்தநாளை விழாவாக்குற மாதிரி கொண்டு வந்து அந்த உணவுப் பொருளை கொண்டாந்து தர்றான்னு வைங்க. அப்போ அவன் என்ன செய்கிறான்னா அதை விழாவாக்குறான். விழாவாக ஆக்கி என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்படி எல்லோரும் கொடுக்குன்னு வரும்போது ஏழைப்பாளையெல்லாம் இந்த செய்ய நாளைக்கு வந்துடும். இன்னைக்கு கேட்க கொடுப்பா, நாளைக்கு அதோட பெரும் பொருள் கூட கொடுப்பாங்க. அப்புறமேல் ஒவ்வொருத்தனும் தன்னுடைய பிறந்தநாள் வரும்போது பெருநாளைக்கு பட்ஜெட் போடுற மாதிரி வந்துடக்கூடாது. ஒன்னளவில் ஏதோ சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணுமே தவிர சமூகத்துக்கு சிரமம் தரக்கூடியதுங்கிற வகையில் அப்படியான கொண்டாட்டங்களை நம்ம வேணாங்கிறோம். எல்லா மார்க்கத்தை நேரடியாக தடுக்கப்படாவிட்டாலும் கூட பல விஷயங்களை சமுதாயத்திற்கு பாதிப்பு வரும் என்ற காரணத்திற்காக வேண்டி நம்ம கூடாதுன்னு சொல்லுவோம். அது ஹராம்ங்கிற அர்த்தத்தை தராது. அது நல்லது இல்லை, பார்த்தா இதையும் செய்கிற மாதிரி 4 பேர் ஆசைப்படுவான் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறோன்னு வைங்களேன். இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறான்னா எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து உங்கள்கிட்ட ஒரு கேக் என்னமோ தர்றான். ஏன்ப்பா அந்த மாதிரி கொண்டாட்டமாக பண்ணுறேன்னு அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான். அதே நேரத்தில் பிரச்சனை என்னன்னு கேட்டால் அவனுடைய கேக்கை வாங்கி அந்த உணவு ஹலாலான்ற கேள்வி என்னது? பிறந்தநாள் கேக்கோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கொண்டாந்து உங்கள்கிட்ட உணவு தர்றாங்க. அது ஹலால் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வருடங்களாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை தனியாக வைங்க, பிறந்தநாளை தனியாக வைங்க. ஒரு பொங்கல் அந்த மாதிரியான இந்துக்களுடைய ஒரு பண்டிகை இருக்குது. அந்த பண்டிகை தினத்தில் உங்களுக்கு கொண்டாந்து இதை தர்றாங்க. அதை வாங்கிக்கலாமாங்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? என்ன நிலைப்பாட்டில் நீங்கள்லாம் வழங்கி வச்சுருக்கிறீங்க? நம்மளும் சொல்லியிருக்கிறோம், எல்லா அமைப்புகளும் சொல்லியிருக்கிறாங்க. அது வாங்கிக்கிறலாம். பூஜை செஞ்சு தர்றாங்களே அதுதான் வாங்கிக்கிறக்கூடாது. பூஜை செய்யாத பொருள்களை தந்தார்கள்னு சொன்னால் அது உணவாக பார்த்து வாங்கிக்கிறோம். அவன் தீபாவளி பொங்கல் எதை வேணால் செஞ்சுட்டு போகிறான், அதனால் ஒன்றும் இல்லை. அந்த உணவில் ஒரு சக்தி இறங்கி விட்டது, ஒரு மந்திரம் இறங்கி விட்டது, அது புனித உணவாக மாறிவிட்டது அப்படிங்கிறது இல்லாமல் அக்கம்பக்கத்தில் உள்ளவங்கள நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துவோமே என்பதற்காக வேண்டி அவர்கள் தந்தார்களே ஆனால் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த உணவு ஹலாலாக இருக்கிற வரைக்கும் அதுக்காக வேண்டி அவங்க அறுக்கப்படாத கோழியை அடித்து சாவடித்து பிரியாணி செஞ்சு கொண்டாந்து தந்தால் நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்னு கேட்டால் அது முறையாக அறுக்கப்படவில்லை. தரக்கூடிய உணவு கரெக்டாக இருக்கும் என்று சொன்னால் அதுகளை வாங்கி கொள்வது தவறு இல்லை என்று எதுக்கே நம்ம சொல்லியிருக்கிறோம். தீபாவளி பொங்கல் போன்ற பிற மதத்தினுடைய பண்டிகைகள் இருக்குல்ல, அந்த பண்டிகை நேரத்தில் கூட உனக்கு பண்டிகையில் உடன்பாடு கிடையாது, நீ கொண்டாடவும் கிடையாது. அவன் கொண்டாடிட்டு போகிறான், உனக்கு தர உணவு ஒன்றாந்து தர்றான். அந்த உணவில் நீங்கள் பார்க்க வேண்டிய என்னது? இந்த உணவு ஹராமாக்கப்பட்ட உணவா, அந்த உணவு நமக்கு தடுக்கப்பட்ட ஒரு உணவு தர்றானான்னு பார்க்கணும். இல்லையா? அப்போ அந்த உணவை நீங்கள் பெற்றுக்கொள்வதில் என்ன இல்லை, எந்த தவறும் கிடையாது. வரதட்சணை உணவு கூட வீட்டுக்கு கொடுத்து விட்டால் வாங்கிக்கலாம்னு நினைச்சிருக்கிறோம். பல வருடங்களுக்கு முந்தைய சொல்லியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம், ஆர்டிக்கல்லையும் போட்டிருக்கிறோம். ஒருத்தன் வரதட்சணை வாங்கி கல்யாணம்லாம் பண்ணிட்டான். வரதட்சணை வாங்கினா நமக்கு நல்லா தெரியவும் செய்கிறது, அப்படி வச்சுக்கிறோம். வரதட்சணை பெரும்பாலும் கண்டுபிடிக்க இயலாது, தெரியவும் செய்யுதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி இருந்து மறுநாள் என்ன செய்கிறான்னா உணவு உங்களுக்கு அனுப்பி விட்றான். வரதட்சணை வாங்கினவன் அந்த உணவு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் வரதட்சணை வாங்கினான்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அந்த சபைக்கு போகிறது நமக்கு குற்றம். அவன் கொடுத்து விட்டு வாங்கிடலாமான்னா அது கூடும் நம்மளே சொல்லியிருக்கிறோம். ஏன் இப்போ கடந்த பல காலங்களாக சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பிறந்தநாளுங்கிற அப்படி தான், பிறந்தநாளை விழாவாக கொண்டாடுறது கிடையாது. ஆனால் இவன் விழாவாக தான் கொண்டாடுறான்னு விளங்குது. எப்போ உங்களுக்குன்னா கொண்டாந்து ஒருத்தருக்கு அந்த கேக்கை கொண்டாந்து தர்றானோ இவன் அவனோட வச்சுக்கிறல விழாவாக கொண்டாடுறான். விழாவாக கொண்டாடுறது மார்க்க கடைப்பிடில் தப்பு இல்லை. இது பின்னடைவை ஏற்படுத்தும், ஏழைகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம் என்று நம்மளாக தான் சொல்கிறோம். அது மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவன் கொண்டாந்து தர்றான்னா இந்த உணவில் என்ன நீங்கள் பார்க்கணும், அந்த கேக்கிலையோ வேறு பிரியாணியோ எண்ணத்தையோ கொண்டாந்து உங்கள்கிட்ட தர்றான். அது உணவாக நீங்கள் மட்டும் பாருங்கள். அதுக்கு என்ன பிறந்தநாள் கொண்டாடுறோம், பூஜையெல்லாம் செய்ய மாட்டான், வழங்குதா? பூஜை செஞ்சுருக்கான்னு வைங்க, அது கூட கேட்கலாம். பிறந்தநாள் அன்னைக்கு சாமிக்கு முன்னாடி வச்சு இது படையல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னான்னு இன்னும் சொல்ல போனால் அதை நமக்கு தரவும் மாட்டான். அவங்க நம்பிக்கை பிரகாரம் பூஜை செஞ்சதை நமக்கெல்லாம் தரக்கூடாது, வழங்குதா? நம்மலாம் அவங்கள நம்பாத ஒரு ஆளுக்கு தானே, அதனால் தரமாட்டாங்கன்னு வைங்களேன். அப்படி இருந்தால் கூட தந்தானா நம்ம என்ன செய்யணும், இது அதெல்லாம் கொடுங்க, இதை வாங்கிக்கலாம் அதை வாங்கிக்கிறக்கூடாதுன்னு பிரித்து பார்க்குறோம். இதை பல இஸ்லாம் இணைய மார்க்க நிகழ்ச்சிலையும் சொல்லியிருக்கிறோம், பல நிகழ்ச்சி சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி தான்
பிறந்தநாள்னு சொல்லியே கொண்டாந்து உங்கள்கிட்ட கேக்கு தர்றானா? பிறந்தநாள் எங்களை கேக்கு கொண்டாங்க வாங்கிக்கிற பிரச்சனை இல்லை, கேக்கு தானே, கேக்கு சாப்பிடக்கூடிய உணவு தானே என்று வாங்கி கொள்ளலாம். ஏன்னாட்டா தீபாவளி பொங்கலுக்கும் வாங்கிக்கலான்னு சொல்லும்போது இதை வாங்கி கூடாதுன்னு நீங்கள் சொல்ல இயலாது. அதை ஒரு விஷயத்தை விளைக்கணும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை வந்து பயங்கரமான ஒரு குற்றமாக மதுஹபுகளில் பொறுத்த இதெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இது தீபாவளி பலகாரம் தர்றது, பொங்கல் பலகாரம் தந்தாங்கன்னா அதை வாங்கிட்டீங்கன்னா காஃபிர் ஆயிடுவீங்க அப்படி சொல்கிற ஆளுகளும் இருக்கிறார்கள். இப்னு ஹஜர் சொல்கிறாரு, பாலக ஷேக் அபு ஹஃப்ஸ் அல் கபீர் நசஃபி மின் அல் ஹனஃபியா, ஹனஃபி மதுஹபை சேர்ந்த அபு ஹஃப்ஸ் என்பவர் பாலக ரொம்ப வரம்பு மீறி சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? மன் அஹ்தா ஃபீஹி பைலத்தன் இலா முஷ்ரிக்கின், அந்த கொண்டாட்ட நாட்களில் ஒரு இணை கற்பிக்கிறவருக்கு ஒரு முட்டையை ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாரேயானால், தாலிமன் யோமி அந்த நாளை கண்ணியப்படுத்தும் விதமாக கொடுத்தாரேயானால், ஃபக்கத் கஃபர் பில்லாஹி தாலா, அல்லாவை நிராகரிச்சிட்டார் அவர். உங்களுக்கு தீபாவளி வருது அதனால் இதை வச்சுக்கிறங்க, நம்ம கொடுத்து விட்டோம்னு சொன்னால் காஃபிர் ஆயிடுவாருங்கிற அளவுக்கு அப்படியும் மதுஹபுகளில் நெஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து காலி அபுல் மஹாசின் என்பவர் ஹனஃபியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆள். அப்போ அவரும் இது மாதிரி என்ன செய்கிறாரு, குஃபுரில் சேர்ந்துடும் அப்படிங்கிறார். இது மாதிரி உள்ள விஷயம். ஆனால் இப்னு தைமியா போன்ற அறிஞர்கள் இன்றைக்கி உள்ள சலஃபுகளும் கூடாதுங்கிறாங்க. இன்றைக்கி உள்ள சலஃபு உலமாக்கள்னு சொல்லக்கூடியவங்களும் சவுதி உலமாக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பிறந்தநாள் விஷயம், தீபாவளி இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தில் அவங்க விருந்து மாதிரி சமயத்து உங்களுக்கு தந்தார்கள்னா வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் வந்து சவுதியில் உள்ளவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ப்ராக்டிக்கலாக அவங்க அதை வந்து உணர மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து இந்த காஃபிர் கொடுக்குற ஒரு பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு புரியாது. முஸ்லீம்கள் மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா, அவனுக்கு போய் கொடுக்குறத அவன் தர்றதை மறுப்புறதுல பஞ்சாயத்தில் ஒன்று வராது. பிற மத மக்களோடு கலந்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் வந்து அவன் தரக்கூடியதை நீங்கள் மறுத்தீங்கன்னா நீங்கள் நான் ஒரு முஸ்லீம் இல்லைங்கிறக்கா நீங்கள் மறுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கசப்பை விதைச்சி அவன் என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு கலவரத்துக்கு கூட அதை வித்துட்டுருவான். அது மாதிரிலாம் போகக்கூடியதெல்லாம் இவங்களுக்கு விளங்காது. யாருக்கு விளங்காது? அந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு வந்து அந்த பார்வை விசாலமாக இருக்காது. நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இருக்கிற விசாலம் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா இதெல்லாம் ஹராமுன்றாங்க. ஹராமும் குஃப்ருங்கிற அளவுக்குலாம் என்ன செய்கிறாங்க, இணையதளங்களில் தேடி பார்த்தீங்கன்னா சவுதி உலமாக்கள் எல்லாம் இதை கூட தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்னு தைமியா அவர் வந்து பழைய காலத்தில் ஒரு ஆள், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அலி அவர்களுக்கு வந்து அவர் நம்ம அலியெல்லாம் ஆதாரமாக அவர் எடுத்துக்கிடுவார், நம்ம எடுத்துக்கிற மாட்டோம். அவர் இப்னு தைமியா சொல்கிறார், அலி அவர்கள் வந்து நைரோஸுங்கிற பிற மதத்தினுடைய பண்டிகையின் போது அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்து விட்டாங்க, அதை அவர் வாங்கி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு ஹதியாவை வந்து அவங்கள்ட்ட வந்து பண்டிகை நாட்டில் கூட வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒரு பெண்மணி ஆயிஷானா ஆகிட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு பக்கத்தில் வந்து மஜூசிகள் நெருப்பை வணங்குகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவங்களுக்கு ஒரு பெருநாள் வரும் பொழுது அன்னகு எக்கூனுலகுமுல் ஐது, அவங்களுக்கு ஒரு பெருநாள் ஏற்படும் பொழுது இப்போ யஹூதுன்னு இல்லைனா எங்களுக்கு ஒரு ஹதியாவை ஒரு அன்பளிப்பை கொடுத்து அனுப்புவார்கள், அதை வந்து நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மா துபிகள் தாளிக்கல் யோமி, அவங்க அந்த நாளுக்காக அறுக்கிறாங்கல்ல, அந்த அறுத்த பிராணிகளாக இருந்தால் பலா தாவுக்குள்ள அதை சாப்பிடாதீங்க, உலாக்கின் குழுமின் அஸ்ஜாரிஹிம், அவங்களுடைய தாவர உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்று ஆயிஷா நாயி சொன்னதாக எடுத்துக்காட்டுறார் யார், இப்னு தைமியா. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதே மாதிரி அபு பர்ஸாங்கிற ஒரு சஹாபி, அவருக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு மஜூசி இருக்கிறாரு, நெருப்பு வணங்குறவர் இருக்கிறார். அவங்க வந்து நைரூஸ் மஹ்ரஜான் பண்டிகைன்ற 2 பண்டிகை வச்சுருந்தாங்க. அந்த பண்டிகை நேரத்தில் வந்து ஒரு அன்பளிப்பு கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போ என்ன செய்வார்னா, அவர் என்ன செய்வார்னு கேட்டால், மாக்கான மின் ஃபாக்கியத்தின், மஜூசிகள் தரக்கூடிய உணவு பழ வர்க்கங்களாக இருந்தால், பழங்களாக இருந்தால், பொக்குழு பழங்கன்னா அந்த தாவர வர்க்கம் அப்படி இருந்தால் பொக்குழு அதை சாப்பிடுங்கள். ஒமாக்கான மின் கைரிதாளிக்க பொருத்தூகு, வேறு விஷயங்களாக இருந்தால் அதை வாங்காதீங்க, ஏன்னா அது முறையான ஹலாலாக இருக்காது. மாமிச உணவுகளாக இருந்தால் அவங்க அந்த நாளில் கடவுளுக்கு தான் இருப்பாங்க, அப்படி இந்த இஸ்லாமிய மறுபடியும் இருக்க மாட்டாங்களா, அதுக்காக சொல்கிறார். அவர் சொன்னார் என்பதை இப்னு தைமியா அவருடைய நூலில் எதில் எடுத்து காட்டுறாருன்னா, இக்திலாவு சிராத்தில் முஸ்தகீம்ன்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அவர். அந்த நூலில் அவரை சொல்லும் பொழுது இதெல்லாம் சொல்லிவிட்டு, ஃபஹாதா குல்லுஹு எதுல்லு, இவை எல்லாம் எதுக்கு நான் இப்னு தைமியா சொல்கிறேன்ட்டு கேட்டால், இந்த சலபுகள்லாம் இதெல்லாம் ஹராமு குஃப்ருன்னு சொல்லி பார்த்தா கொடுத்துட்ருக்குறாங்க, மதுஹபுகள்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மதுஹபு பிரகாரம் என்ன செய்யக்கூடாது,
அவங்களுடைய இந்த மாதிரி அன்பளிப்புகளை பெருநாளுக 2 பெருநாளை தவிர வேறு எந்த விசேஷம்னு சொல்லி தந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடாது என்று தான் நமக்கு 2 பெருநாள் தான் நம்ம கொண்டாடுறவன்னு நினைக்கிறாங்க. இந்த 2 பெருநாள் தான் இருக்குது, அதனால் அது நீங்கள் இன்னொன்று ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெருநாளாக நீங்கள் ஏற்றுக்கிட்ட குற்றமாயிரும் இப்படிங்கிற மாதிரியெல்லாம் மதுஹபில் உள்ள அறிஞர்களும் பெருவாரியாக இப்படி தான் சொல்கிறார்கள். அதே மாதிரி இப்போ உள்ள சலஃபு உலமாக்கள்னு சவுதியில் உள்ள உலமாக்களை கேட்டாலும் அதெல்லாம் கூடாதுன்னு தான் சொல்கிறார்கள். அப்படிங்கும்போது இவன் உலகத்தில் இவன் தான் முதல்ல சொல்கிறான், நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. அதனால் இந்த மதுஹபு சொல்லி இருக்கிறாங்கிறத இது நம்ம மட்டும் சொல்லலை, இது மாதிரி அவங்க சிந்திச்சிருக்கிறாங்க. இப்னு தைமியா 3 ஆதாரத்தை காட்டுறாரு. ஒன்று அலி பண்டிகையில் வாங்கியிருக்கிறார், அதே மாதிரி அபு பர்சாங்கிறவர் அது பண்டிகையில் வாங்கியிருக்காரு, ஆயிஷா நாய் செய்கிறாங்க. இவங்க பிரித்து பார்க்குறாங்க, என்ன சைவம் அசைவம்னு பிரித்து பார்க்குறாங்க. அசைவ உணவு தந்தால் வாங்காதீங்க, சைவ உணவு தந்தால் வாங்கிக்கிறங்க. அப்படின்னா அந்த பண்டிகையை அவங்க கொண்டாடுறதுனால நம்ம கொண்டாடுறது வராதுன்னு வருது. இந்த 3 சம்பவத்தையும் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹாதா குல்லு எதுல்லு, இவையெல்லாம் என்ன காட்டுகிறன்னு சொன்னால் அலா அன்னஹு லா தஹீரலில் ஈதி ஃபில் மணிமின் கபுலி ஹதியத்திஹிம், அவங்களுடைய ஹதியாவை மறுப்பதற்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராது, மறுக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் ஆகாது. பல் ஹுக்குமுஹா ஃபில் ஈதி வகைரிஹி சவாவுன், பெருநாளாக இருக்கட்டும் பெருநாள் அல்லாத நாளாக இருக்கட்டும் 2 சமந்தான். அவங்களுக்கு பிற மத மக்கள் சாதாரண நாளில் இருந்தால் வாங்கிக்கலாம்ல, அவங்களுடைய பெருநாள் இருந்தாலும் வாங்கிட்டு போகிற 2 ஒன்று தாங்கிறாரு. அவங்க பெருநாள் வந்துருச்சேங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய அன்பளிப்பு பண்ணி மறுக்க தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா லைசஃபி தாலிக்கு யானத்தும் லகுமலா ஷாயிர் குஃப்ரிக்கும், இதில் அவங்களுடைய அந்த குஃபருடைய செயல்களுக்கு உதவுதல் என்பது கிடையாது. நீங்களா போய் உதவணும், நீங்களே வாங்கி கொடுத்தீங்க, அவன் தீமைக்கு உதவுறது தானே கூடாது. தீமைக்கு உதவி செஞ்சீங்கன்னா கூடாது. அவன் பண்டிகை கொண்டாடி அவன் கேக்கை வெட்டி கொண்டாந்து உங்கள்கிட்ட தர்றான்னு சொன்னால் நீங்கள் எந்த உதவியும் செய்யலை, தீமைக்கு உதவலை. அப்போ இதனால் அவர் கேட்குறல என்னஹூ லைசஃபி தாலிக்க யானத்தும் லகுமலா ஷாயிர் குஃப்ரிஹிம், அவங்களுடைய குஃபருடைய செயல்பாடுகளுக்கு உதவுதல் என்பது இதில் கிடையாது. அப்போ இது ஹராம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அம்மா தபாய்குல் மஜூசி, மஜூசிகள் அறுக்கிறாங்கல்ல அந்த அறுத்த உணவாக இருக்குமே ஆனால் ஃபுல் ஹுக்கும் பிஹா மாலூமுன், அதில் சட்டம் தெளிவாக இருக்கிறது. ஃபைன்னஹா ஹராமுன் இந்த லாமத்தி, எல்லோருடைய கருத்து பேர் அது ஹராம்ங்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பிற மதத்தவர்களின் பண்டிகையில் வாங்குறதும் பண்டிகை அல்லாத நாட்களில் வாங்குறதும் 2 ஒன்று தான். பண்டிகை அல்லாத நாளில் காஃபிர்கள்ட்டெல்லாம் நீங்கள் அன்பளிப்பு வாங்கலாம்ல, பண்டிகை அன்றைக்கி வாங்கிட்டு போங்க. நீங்கள் பண்டிகை துணையெல்லாம் செய்யலை. ஒரு கண்டிஷனை பாருங்கள், அவன் அதில் அந்த மார்க்கம் பூஜை தான் ஹராமு, 4 ஹராம் இருக்குல்ல, பன்றி ஹராமு, ரத்தம் ஹராமு, அதே மாதிரி தானா செத்தது ஹராம்னு சொல்லும்போது ஒமா வில் கைரில்லா, இறைவன் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டவை ஹராம்னு குரானில் இருக்குது. அப்போ அவர் தரக்கூடிய அந்த உணவு பூஜிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அவங்க தரக்கூடிய உணவு உயிரினங்களாக தந்தார்கள்னு சொன்னால், ஆடு மாடு கோழி உணவு தந்தார்கள்னு சொன்னால் அவங்களே அறுத்து தர்றாங்கன்னா நீங்கள் பார்க்கணும். அவங்களே அறுத்து சமைச்சாங்கன்னா சாப்பிடாதீங்க. அது பெருநாளைக்கு இல்லை, என்னைக்கு தான் சாப்பிடக்கூடாது. பெருநாளாக இருக்கட்டும், பெருநாளுங்கிற டாபிக் இல்லைங்கிறவர், பெருநாள் திருநாளுங்கிற டாப்பிக்கெல்லாம் கிடையாது. இந்த உணவு ஹராமாக இருக்கான்னு தான் நீங்கள் பார்க்கணும். இதில் நீங்கள் தீமைக்கு எந்த ஒரு வகையில் நீங்கள் துணை செய்யலை அப்படிங்கிறார். அப்போ இந்த கருத்தில் குறைந்த அறிஞர்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்னு தைமியா மாதிரி இன்னும் பல பேர் இருந்திருக்கிறாங்க. இதை இவன் தனித்து முதல்ல இவன் தான் சொல்கிறாங்கிற மாதிரி என்ன செஞ்சுறாங்க, இந்த பில்டப் சலஃபில் கிளம்பி